நம்ம சன்னில்லா மிஸ்டர் ஆகாஷ். இந்த முதல்ல வந்து இவர் எப்படி நடிக்க போறாரு, அஃப்கோர்ஸ் அதர்வா இஸ் அ கிரேட் ஆக்டர். இன்னும் நினைப்பேன் அதர்வா வந்து இன்னும் பெரிய லெவலுக்கு போகணும், கண்டிப்பாக போவார். ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் கிளாஸ் டேலண்ட்ஸ் இருக்கு. அவரோடு பழகினது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். இன்னும் பல உயரங்களை தொடுவார் அவர் கண்டிப்பாக. அவர் வந்து அவருடைய பிரதருங்கிற முறையில் அவருடைய சாயல் இருக்குமா அல்லது முரளி சாருடைய சாயல் இருக்குமான்னு நினச்சி பார்த்தேன். அது படத்தை பார்த்தோன்னா முதல்ல வந்து அவனுக்கு கை கொடுத்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம விஷ்ணுவர்தன் சார் உங்களை ரொம்ப நேச்சுரலாக நடிக்க வச்சிருக்காரு. எந்த வித சாயலும் உங்கள்கிட்ட இல்லை. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய சக்சஸ்ன்னு சொன்னேன். ஏன்னா அந்த படத்தில் ஒரு ஒரு இவர் அப்படி பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா நம்மளோட இருக்கும்போது சிம்பிளாக இருப்பார், நார்மலாக இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து படத்தில் அவ்வளோ சூப்பராக ஆக்ட் பண்ணி எனக்கே ரொம்ப ஓகே, ஒரு நல்ல படம் வந்திருக்குது. அதனால தான் எங்களுக்கு ரோமியோ பிக்சர்ஸ் அவர் வந்து இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு, நம்ம கண்டிப்பாக பொங்கலுக்கு வரணும்னு சொன்னார் பாருங்க. அப்போயே எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் வந்தது. கண்டிப்பாக நம்ம ஆகாஷுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. என்ன ஒன்று, எப்போதுமே இந்த பெர்சிவியரன்ஸ் அது மட்டும் விட்டுறக்கூடாது. அக்கார்டிங் டு மீ பெர்சிவியரன்ஸ் இஸ் நத்திங் பட் செல்ஃப் பிலீஃப் அண்ட் கான்ஃபிடென்ஸ். இது ரெண்டும் இருந்துகிட்டே இருக்கணும். அதை விட முக்கியம் கன்சிஸ்டன்சி. எந்த ஒரு ஃபீல்ட்லையும் நம்ம சக்சஸ் வரணும்னா அதுக்கு கன்சிஸ்டன்சி வேணும். அது ஆகாஷ் கடைசி வரைக்கும் அதை பின்பற்றணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் ஆகாஷ்.